நலத்திட்ட உதவிகளையும் காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர் விஸ்வநாதன் வழங்கினார். காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விஸ்வநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணேசன், சோமசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விவாதம் நடத்தி ஆலோசனைகளை வழங்கினார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியத்தை கால தாமதமின்றி வழங்க வங்கிகள் அதிக அளவில் அதிகாரிகளை பணியமர்த்தி உடனடியாக பயனாளிகளுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் வங்கி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த கருத்தரங்கில் இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் தண்டபாணி, ரிசர்வ் வங்கியின் துணை பொது மேலாளர் சம்பத், தொழில் மைய மேலாளர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான திட்ட வெளியீடு விழா நேற்று நடைபெற்றது. இதில் திட்ட வெளியீட்டை காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பி. விஸ்வநாதன் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் கண்ணா, இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநிலம் முழுவதும் 1 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்காக பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோருக்கு தமது சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடல் நீரே குடிநீராக்கும் திட்டத்தின் அடுத்த பகுதி தமது தொகுதிக்கு உட்பட்ட பட்டிப்புலம் கிராமத்தில் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிறுதாவூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் பி. விஸ்வநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் சிறுதாவூர் ஏரியை 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. 121 பெண்களும் 21 ஆண்களும் ஈடுபட்டுள்ள இந்த வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் இப்பணியில் உள்ள குறைகளை அவர்களிடம் கேட்டறிந்தார். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். புனித ரமலான் நோன்பு திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி அருந்தி நோன்பை நிறைவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், இஸ்லாம் மார்க்கம் உலகிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றும் இந்த நோன்பில் இஸ்லாம் மக்கள் தங்களை வருத்திக் கொண்டு பிறருக்கு உணவளித்து மகிழ்ந்து வருவதாகவும் கூறினார். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி என்றுமே துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். Mama.